கோவை தடாகம் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக ஊருக்குள் புகுந்த சேதங்களை ஏற்படுத்தி வரும் சின்னத்தம்பி என்ற காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி போட்டு பிடித்துள்ளனர். இது குறித்த நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, பிடிக்கப்பட்ட யானை எங்கு கொண்டு செல்லப்படுகிறது? யானையை கண்காணிக்க ரேடியோ காலர் பொருத்தப்பட உள்ளதா? கோவை சின்ன தடாகம் பகுதியில் இந்த சின்னத்தம்பி யானையானது பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யானை பிடிக்கப்பட்டதை அடுத்து இதற்கு ரேடியோ காலரானது பொருத்தப்பட்டது. தற்பொழுது இந்த யானையை இங்கு இருக்கக்கூடிய வாகனத்தில் ஏற்றுவதற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த யானை 2 கும்கி யானைக்கு நடுவாக இந்த யானையானது சின்னத்தம்பியானது நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் பார்த்தோமானால் 2 கும்கி யானைகள் மட்டுமே இருந்தது. தற்பொழுது இந்த இடத்திற்கு 4 கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய், கலீம் மற்றும் பொம்மன், அது மட்டுமல்லாமல் முதுமலை என்ற 4 கும்கி யானைகள் தற்பொழுது இந்த இடத்தில் இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தோம்னா, இந்த சின்னத்தம்பி யானையை இந்த சமபகுதியில் இருந்து அந்த வாகனத்தில் ஏற்ற வேண்டும். அதற்காக இந்த 4 கும்கி யானைகளும் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த வாகனத்தில் ஏற்றுவதற்கான அதற்கான தயார் நிலைகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நேரத்தில் இந்த கும்கி யானைகள் உதவியுடன் இந்த பிடிபட்ட காட்டு யானையானது இந்த வாகனத்தில் ஏற்றப்பட உள்ளது. குறிப்பாக நம்ம முன்னதாகவே சொன்னது போல இந்த யானையானது வரகலியாறில் விடப்படுவதாக நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது தொடர்பாக கோவை மண்டல தலைமை வன பாதுகாவலர் அவர்கள் கூறுகையில், தாங்கள் எந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்பதை வெளிப்படையாக கூற முடியாது என தெரிவித்திருக்கிறார். ஏனென்று பார்த்தோமானால், இது போன்ற யானை, அதாவது ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் இந்த யானையை எந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்ற தகவலை தெரிவித்தார். அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அச்சமடைவர், அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிப்பர் என்ற காரணத்திற்காக அது எங்கு செல்லப்படுகிறது என்ற தகவலை வனத்துறையினர் சார்பாக தற்பொழுது கூற மறுத்திருக்கின்றனர். ஆனால் வரகலியாறு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த யானை பிடிப்பதற்காக 3 மயக்க ஊசிகள் ஆனது செலுத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக செலுத்திய மயக்க ஊசி இந்த யானைக்கு செலுத்தப்படாமல் அது தவறி இருக்கிறது. அடுத்ததாக 3 மயக்க ஊசி, அதாவது 6 ml, 5 ml, 3 ml என்ற 3 கட்டமாக மயக்க ஊசிகள் கிட்டத்தட்ட 14 ml அளவுக்கான மருந்துகள் இந்த யானைக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த யானையை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்காக அதுக்கு ரேடியோ காலரும் பொருத்தப்பட்டுள்ளது. ஷர்மிளா. ஷெர்லி, பொதுமக்களை துன்புறுத்தாத இந்த சின்னத்தம்பி யானையை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? குறிப்பாக பார்த்தோன்னா, இந்த யானைக்கு பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் தான் இருந்து வருகிறது. சின்ன தம்பி, பெரிய தம்பி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யானைகள் இருந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் முன்னாடி இந்த சின்ன தம்பி கூட இருந்த ஒரு யானை, அதாவது பெரிய தம்பி என்ற யானை இடமாற்றம் செய்யப்பட்டது. அதை அன்னூர் அருகே வைத்து அந்த யானையானது இடமாற்றம் செய்யப்பட்டது. அதனை அடுத்து இந்த சின்ன தம்பி யானையும் விநாயகன் என்ற பெயர் சூட்டப்பட்ட அந்த யானையும் சேர்ந்து இங்கு இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களில் சென்று சேதப்படுத்துவது அதிகரித்து வந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா, கடந்த 6 மாதங்களாக இந்த விளைநிலங்களில் சென்று அந்த விளை பயிர்களை சேதப்படுத்துவது என்பது அதிகரித்து இருந்தது. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாட்டியும் விவசாயிகள் கடுமையாக பாதித்தனர். எனவே தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுப்பதாகட்டும், விவசாய சங்க கூட்டங்களில் விவசாயிகள் இந்த யானைகளை பிடிக்க வேண்டும் என பல்வேறு தடவை போராட்டங்களையும் மனுக்களையும் அளித்தனர். இது மட்டும் இல்லாமல் இந்த யானையை சுட்டு பிடிக்க வேண்டும் என்று கூட விவசாயிகள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை அடுத்து தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தீவிரமடைந்ததன் காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் இந்த 2 யானை, அதாவது சின்னத்தம்பி, விநாயகன் என்ற 2 யானைகள், ஒரு யானை பிடிக்கப்பட்டது. அது முதுமலை வனப்பகுதியில் விடப்பட்டிருக்கிறது. அந்த யானைக்கும் ரேடியோ காலரானது பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த யானை இன்று பிடிப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த யானை பிடிப்பதற்காக கடந்த 3 நாட்களாகவே வனத்துறையினர் தீவிரமாக இதை கண்காணித்து வந்ததாகவும், இன்று நள்ளிரவு, அதாவது 1 மணியிலிருந்து அதனை சுற்றி வளைத்ததாகவும், சுமார் காலை 6:30 மணியவில் முதல் ஊசியை செலுத்தி இருப்பதாகவும், தொடர்ந்து 3 ஊசிகள் செலுத்தப்பட்டதாகவும் வனத்துறையினர் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து இந்த யானையை ஒரு நல்ல இயற்கை சூழல் இருக்க இடத்திலேயே விடப்படும் என்பதும் இந்த வனத்துறையினர் கருத்தாக இருக்கிறது. ஷர்மிளா. ஷெர்லி, அந்த யானைக்கு உணவு ஏதேனும் வழங்கப்பட்டதா? இப்போ இந்த பிடிப்பட்ட யானை வனப்பகுதியில் தான் இருக்கிறது. எனவே வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை தான் உட்கொண்டு வரும். ஆனால் தற்பொழுது அந்த யானையானது மயக்க நிலையில் இருக்கிறது. சுமார் இந்த மயக்கமானது மதியம் வரை நீடிக்கும். கிட்டத்தட்ட காலை 6:30 மணியில் முதல் ஊசி என தொடர்ச்சியாக 3 ஊசிகள் போட்டிருக்கிறார்கள். அந்த மயக்கம் தெளிந்த வரை யானை அதிக அளவு உட்கொள்ளாது. ஆனால் தற்போது இது வனப்பகுதியில் இருப்பதால் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை தான் உட்கொண்டு வரும். தற்போது இந்த யானையை
3 கும்கி யானைகள் இங்கே கொண்டு வர நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிடிப்பட்ட சின்னத்தம்பிக்கு அருகே. தற்போது இந்த சின்னத்தம்பி யானையை ஜேசிபி இயந்திரத்தில், அதாவது சின்னத்தம்பி கழுத்தில் போட்டிருந்த அந்த கயிறை ஜேசிபி இயந்திரத்தில் வைத்து இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு உதவியாக பின்புறமாக விஜய் என்ற கும்கி யானை சின்னத்தம்பி யானையை வாகனத்தில் ஏற்றுவதற்காக அதனை தள்ளிவிடும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஷர்மிளா.